Stalin uncle, what uncle? It's very wrong uncle. சார் அங்கிள் கெட்ட வார்த்தையா என்ன? ஒரு முதலமைச்சர் அதுக்குன்னு மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா மேம்? அங்கிள்னு இல்லை, அந்த மரியாதைக்கு ஸ்டாலின் அவர்கள் தகுதியானவராங்கிறத பார்க்கணும். இல்லை, பல தலைவர்கள் சசிகலா அம்மையாரை வந்து இந்த உதயநிதி பேசாத பேச்சா கேவலமாக பேசுவார் சார். அதுக்கு அவருடைய கேவலமான தொண்டர்கள் உட்காந்து கையை தட்டுவாங்க. அப்போ நம்ம என்ன விதைக்கணுமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். வந்து இந்த அப்பான்னு நீங்களே தான் அவரே தான் ஒரு வார்த்தையை வந்து ஜெனரேட் பண்ணினார். உண்மையிலுமே நீங்கள் இந்த மக்கள், இந்த ஸ்டூடெண்ட்ஸு உங்களை அப்பான்னு கூப்பிடணுன்னா, இன்றைக்கி வீட்டுக்கு நீங்கள் கஞ்சா கொடுத்துட்ருக்கீங்களே, நீங்கள் கஞ்சாவை கண்ட்ரோல் பண்ணினா, கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ணினா, மெத்தஃபெட்டமைன் கடத்துறதை கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா ஒரு 10 பேராவது உங்களை அப்பான்னு கூப்பிடணும். நம்ம செய்கிறது எல்லாமே அந்த 420 வேலைகள், ஏமாத்துற வேலைகள், திருடுற வேலைகள், கஞ்சா கடத்துற வேலைகள் செஞ்சுட்டு எங்களை வந்து நீங்கள் அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு கேட்டால் அடிக்காமல் இருக்காங்கன்றதுக்கு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும். தாவேக்காவுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றுச்சு. அதில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வந்து விஜய் அங்கிள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அழைச்சிருக்காரு. இது மிகப்பெரிய சர்ச்சையை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அவரை அப்பா என்ற ஒரு கோணத்தில் ஒரு ஏற்படுத்தி வச்சுருந்தாரு. ஆனால் இது அங்கிள் என்ற ஒரே வார்த்தையில் அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டாருங்களா சார்? அங்கிள் கெட்ட வார்த்தையா என்ன? இல்லை, அங்கிள் கெட்ட வார்த்தை கிடையாது தான். பட்டு அவர் ஒரு முதலமைச்சர் அதுக்குன்னு மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா மேம்? அங்கிள்னு இல்லை, அந்த மரியாதைக்கு ஸ்டாலின் அவர்கள் தகுதியானவராங்கிறத பார்க்கணும்ல. ஒரு திமுகங்கிற கட்சியோட தலைவராகவும் ஒரு முதலமைச்சராகவும் அந்த மரியாதைகளுக்கு அவர் உரியவராக நடந்துக்கிறாரான்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு கட்சியின் தலைவராக இது வரைக்கும் அவர் பேசின பேச்சுகளில் எல்லாம் நீங்கள் எடுத்து எங்கேயாவது வீடியோஸ் கிடச்சதுன்னா தொகுத்து பாருங்கள். அவர் எதிர்வரிசையில் இருக்கின்ற எந்த தலைவர்களையும் மரியாதையாக உருப்பிட்டதில்லை. விஜய் பேசினது தப்பு தான், அது ஒரு அங்கிள்லாம் ஒரு முதல்வரை சொல்வது தவறு தான். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல அந்த பேச்சு வருது? ஸ்டாலின் வந்து இதற்கு முன்னாடி இருந்த அம்மையாரை பேசுனதோ, மோடியை பேசுனதோ, இல்லை, பல தலைவர்கள் சசிகலா அம்மையாரை வந்து இந்த உதயநிதி பேசாத பேச்சா கேவலமாக பேசுவார் சார். அதுக்கு அவருடைய கேவலமான தொண்டர்கள் உட்காந்து கையை தட்டுவாங்க. அப்போ நம்ம என்ன விதைக்கணுமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அவர் வந்து ரொம்ப டீசெண்டாக அங்கிள்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அங்கிள்னு சொல்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாது இல்லையா? நீங்கள் அதை தமிழில் மொழிபெயர்த்து, மாமான்னு மொழிபெயர்த்து, அதை நீங்கள் வேறு இரட்டை அர்த்த வசனங்களோடு அதை நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா அது இவ்வளோ தான் உங்கள் தரோன்ற உங்கள் புத்தியை காமிக்கும். அப்படி ஏன் இது சர்ச்சையாக்கப்பட வேண்டிய காரணம் என்ன சார்? இந்த உடன்பிறப்புகளுக்கு பொழுது போகிறதுக்கு ஒன்றும் அம்சம் கிடையாது, சரிங்களா? கிட்னியை திருடி வச்சுருக்க திமுக என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? கிட்னியை திருடி விற்றுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நேற்று கோர்ட் கூப்பிட்டு சிற்பால் அடிச்சு அமைச்சிருக்கு, சரியா? ஏன் வந்து அந்த கிட்னி திருடுன்னு அந்த வேலையை செஞ்ச கதிரவன் எம்எல்ஏ மீது கேஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணேன்னு உங்களை கோர்ட் கேட்டு அனுப்பிச்சி விட்ருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் எதையாவது முக்கியமான விஷயங்களை டைவெர்ட் பண்ணணும்னா எங்களை ஏன் அங்கிள்னு கூப்பிட்டீங்க, எங்களை ஏன் ஆயான்னு கூப்பிட்டீங்கன்ற மாதிரியான சில்லி மேட்டரை தான் இதை பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் வந்து விஜய் அந்த மாநாட்டிலே பேசினப்போ வந்து இதை விட இன்னொரு முக்கியமான வார்த்தையை சொன்னார். டிஎம்கே வந்து ஒரு செயல்படாத அரசாங்கமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னார். அதை நீங்கள் எடுத்துக்கலாமே விவாதத்துக்கு? அங்கிள்னு சொன்னேன்னா அது எனக்கு தெரிஞ்சு அங்கிள்ங்கிற ஒரு வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை கிடையாது. ஒரு வேளை அது டிஎம்கேக்காரங்களுக்கு அது இது கெட்ட வார்த்தையாக இருந்தால் அது நம்ம பிரச்சனை கிடையாது. அவர் வந்து கலைஞர், அம்மா அந்த வரிசையில் தன்னை வந்து அப்பா அப்படின்ற போல் முன்னிறுத்தி கொண்டு வந்திருந்தார். ஆனால் இவர் வந்து ஒரே இதுவாக அங்கிள்னு சொல்லி முடிச்சிட்டாரே அப்படின்ற போல் இருந்தது. இது நீங்கள் வந்து இந்த அப்பான்னு நீங்களே தான் அவரே தான் ஒரு வார்த்தையை வந்து ஜெனரேட் பண்ணினார். அப்பான்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் போட்டார். உண்மையிலுமே நீங்கள் இந்த மக்கள், இந்த ஸ்டூடெண்ட்ஸு உங்களை அப்பான்னு கூப்பிடணுன்னா, இன்றைக்கி வீட்டுக்கு நீங்கள் கஞ்சா கொடுத்துட்ருக்கீங்களே, ரேஷன் கடையில் நீங்கள் டைரெக்டாக சப்ளை பண்ணல சார், அதை மட்டும்தான் அந்த அரசாங்கம் பண்ணலை. ஆனால் எல்லாத்துக்குமே இன்றைக்கி கஞ்சா கிடைக்கிது. அந்த கஞ்சா டிஸ்ட்ரிபியூஷனில் மாற்றவனில் 100க்கு 80 பேர் டிஎம்கேக்காரங்க. நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் கஞ்சாவை கண்ட்ரோல் பண்ணினா, கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ணினா, மெத்தஃபெட்டமைன் கடத்துறதை கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா ஒரு 10 பேராவது உங்களை அப்பான்னு கூப்பிடுவோம், சரிங்களா? நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு அடுத்து ஒரு வேளை வந்து திமுக அரசாங்கம் கன்னியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இப்படி தான் ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க. வீட்டுக்கு வீடு கஞ்சா டிஸ்ட்ரிபியூஷன் த்ரூ உங்களுக்கு ரேஷன் ஷாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்களோட ஆட்கள் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. நீங்கள் எந்த டிஎம்கேக்காரங்க ஆஸ்பத்திரிக்கும் பயம் இல்லாமல் போக முடியாது. ஏன்னா எங்கே போனால் யார் கிட்னியை உருவாங்கன்னு தெரியாது அந்தளவுக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்கிறது அத்தனையுமே கேடுகட்டத்தனம். நம்ம செய்கிறது எல்லாமே அந்த 420 வேலைகள், ஏமாத்துற வேலைகள், திருடுற வேலைகள், கஞ்சா கடத்துற வேலைகள் செஞ்சுட்டு எங்களை வந்து நீங்கள் அப்பான்னு கூப்பிடணும்
அப்படின்னு கேட்டால் மக்கள் வந்து உங்களை பார்த்து அடிக்காமல் இருக்காங்கன்றதுக்கு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும். மேம் நீங்கள் சொன்னீங்க அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் வந்து அதிமுக மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு, இன்னும் பல கூட்டணிகள் வந்து சேரும்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டணி வந்து இருக்கும்போது திமுக வீழ்த்த முடியாததுக்கு என்ன காரணம் மேம்? அப்படியெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது சார். நீங்கள் தேர்தல் அரசியலோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் 21 இருக்கு இல்லையா, 21ல் கிடைச்ச ஒவ்வொரு தொகுதி வாரியாக கிடைச்சதை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இவங்க ஆட்சி அமைக்கல. ஜஸ்ட் ஒரு 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ஓட்டு வித்தியாசம், வெறும் 3% தான். சரிங்களா? அந்த 3%, 3.5%, சரி 4% கூட வச்சுக்கிட்டோம். அந்த 4%ல் தான் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிருந்துருக்கீங்க. அந்த 4% அப்படிங்கிறது இப்போது 4%-ஐ விட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2% ப்ளஸ்ஸாக ஆட் ஆயிருக்கு. 6%. ஆனால் மக்களாவது குறைந்தபட்சம் ஒரு 6% மக்களாவது இந்த ஸ்டாலினோட ஆட்சியில் வெறுப்பாகி இருக்கிறாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் நான் சொன்னது, பெண்கள் பாதுகாப்பு இல்லாது. எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 2வது, நீங்கள் இந்த 1000 ரூபா காசு கொடுத்தா பெண்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாங்களே, பல இடங்களில் இப்போ கம்ப்ளைண்ட், பெண்களுக்கு 2-3 மாதமாக அந்த 1000 ரூபா வரல. அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 1000 ரூபா போடுறாங்க, பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும், அது 2-3 மாதமாக வரல. சரியா? அப்போ இந்த கம்ப்ளைண்ட்லாம் வெளியே எங்கே மீடியா நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த 1000 ரூபாங்கிறது உங்களுக்கு எதிராக போக போகுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது உங்களுக்கு எதிராக போக போகுது, கஞ்சா வந்து வீட்டுக்கு நீங்கள் கிடைக்க வைக்கிறது உங்களுக்கு எதிராக போகுது. இப்படி இந்த மாதிரி இவங்க ஆட்சியின் மீது கிடைக்கின்ற அந்த வெறுப்பு இருக்குல்ல, அதுவே குறைந்தபட்சம் 6% ஓட்டை எங்களுக்கு திருப்பி வரும். 6%. நான் சொல்கிறது குறைந்த மதிப்பிடுகிறேன், குறைந்தபட்சம் 6%. ஏன்னா அந்த 6%ல் அதிமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போடுறவங்க திமுககாரங்க இருப்பாங்க, அதை எழுதி வச்சுக்கோங்க. திமுக குடும்ப பெண்களே வந்து அதிமுகவுக்கு இந்த மாதிரி ஓட்டு போட்டு செல்வார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கஞ்சாங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டையே வந்து ஒரு போதை மாநிலமாக மாற்றி வச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இங்கே இருக்கிற பத்திரிகைக்காரர்கள் யாரும் அதை பேசுகிறதில்ல. இந்த கஞ்சாவால் உருவாகியிருக்கின்ற அந்த எதிர்ப்பு அலை இருக்குல்ல, அது இந்த முறை திமுகவை வீட்டுக்கு நோக்கும். 2006-11 கருணாநிதியை வீட்டுக்கு போக வச்சது எது? கரண்ட் கட். ஆற்காடு வீராசாமி செய்த மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம், 8 மணி நேரம் 9 மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தது. அன்னைக்கு அவங்களுக்கு கரண்ட் கட்டு வீட்டுக்கு போக வச்சது. இந்த முறை கஞ்சா அவர்களை மிக நிச்சயமாக வீட்டுக்கு போக வைக்கும். அதனால் வந்து சும்மா நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொன்னேன், வந்து அவங்க 26ல் ஆட்சி அமைத்தால், இஃப் அப்படிங்கிறதாங்க, அமைத்தால், அமைக்காது. அதே மாதிரி திமுகவோட ஜாதகம், ஏன்னா அவங்க ரொம்ப ஜாதகத்தை எல்லாம் நம்புகிறவங்க, திமுகவோட ஜாதகம் அதிமுகவை போல் ஒரு முறை கூட தொடர்ந்து 2 தடவை, தொடர்ந்து 3 தடவைலாம் அவங்களால ஆட்சி செஞ்சதா இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி கிடையாது. கருணாநிதி இருந்தபோதே அது சாத்தியம் இல்லை. அப்படிங்கும்போது ஸ்டாலின் ஆட்சியில் அது மிக நிச்சயமாக சாத்தியம் இல்லை. அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. மேம் இப்போது இந்த அங்கிள்ன்ற விவகாரம் வந்து உதயநிதி வரைக்கும் போயிருக்கு அப்படின்ற போல சொல்லப்படுது. ஆனால் எந்த ஒரு ரெஃப்ளெக்டிவ், அமைச்சர்கள் வந்து பதிலடி கொடுக்குறாங்க, ஆனால் மேலிடத்துலேருந்து எந்த ஒரு பதிலடியுமே இல்லாமல் இருக்கு சார். அவர் உதயநிதி வந்து ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. நாளைக்கே விஜய் வந்து அரசியல்லேருந்து விலகி போனால் அவரை கூப்பிட்டு ஒரு படம் எடுப்பார். தொழில் கணக்குகள் தான். என்ன உதயநிதி யாரையாவது பகைச்சிருக்காரா? இல்லை. இவர் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இந்த டார்ச் லைட் பிடிச்சிட்டு இருந்தார், அவர் பேர் என்ன, கமலஹாசன் வந்து உங்களை வந்து பெரிய அளவுக்கு பேசின போது, திமுகவை கழுவி ஊற்றின போது உதயநிதி எங்கேயாவது வந்து ரியாக்ட் பண்ணினாரா? ஏன்னா உதயநிதிக்கு தெரியும் இவரெல்லாம் நம்ம பிஸ்னஸ்க்கு தேவைப்படுறவர், நம்ம சினிமா பிஸ்னஸ்க்கு தேவைப்படுறவர் அப்படின்னு. அதனால் உதயநிதி ஒருபோதும் இன்னைக்கில் என்னையுமே விஜயை வந்து அவர் எதிர்த்து பேச மாட்டார். அதே போல் ஸ்டாலின் மீது விஜய் வைத்த குற்றச்சாட்டுக்கு வந்து சரத்குமாரை பதில் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கொடநாட்டில் வந்து காத்து கிடந்த போது அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை மிஸ்டர் ஜெயலலிதா ஜெயராமன் உன்னால் அழைக்க முடியுமா அப்படின்ற போல் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது இவர் திமுக விமர்சனம் செஞ்சுருக்காரு, இவர் ஏன் ஒரு பதில் கொடுக்குறாரு? அது வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சரத்குமார் சார் வந்து பாஜகவில் இப்போ ஏதோ ஒரு தேசிய பொறுப்பும் அவருக்கு ஒன்று கிடச்சிருக்குது. நானும் பார்ட்டியில் இருக்கிறேன், நானும் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு அவர் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதை மாதிரி தான் அவர் இதை பயன்படுத்தியிருக்காருங்கிற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். இது வந்து அவர் ஒன்றும் ரொம்ப சீரியஸாக சொன்ன மாதிரி இல்லை. ஏன்னா இந்த அங்கிள்னு சொன்னப்போ எல்லாரும் ஒரே லைனில் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஒருவேளை அம்மா இருந்திருந்தா நீங்கள் அம்மாவை இப்படி கேட்பீங்களா, சொல்லுவீங்களா அப்படின்னு. அது மிக நிச்சயமாக அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட ஆளுமைங்கிறது வேறு. சரிங்களா? அம்மா ஆட்சியில் இருந்த வரைக்கும், அவர் ஆட்சியில் இல்லாத போதும் கூட ஒரு பிரதமராகவோ இல்லை ஒரு முதலமைச்சராகவோ மோடி தான் வீடு தேடி வந்திருப்பார். பெருந்தலைவர்கள்லாம், பெரிய பெரிய தலைவர்கள், இந்தியாவில் தலைவில் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் கூட அம்மாவோட வீட்டில் தான் போய் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா அவங்களோட அந்த ஆளுமை, அந்த பர்சனாலிட்டி வந்து ஸ்டாலினுக்கு இல்லாதனால தான் உங்களை வந்து அவர் அங்கிள்னு சாதாரணமாக சொல்லிட்டு நடமாடிட்டு. ஆனால் அதே மேடையில் அவர் வந்து எம்ஜிஆர்னு சொல்லிட்டு நயனார் புகழ்ந்திருக்காரு. இல்லை, நீங்கள் அதான சொல்கிறேன். நான் வந்து இங்கே வந்து புரட்சி தலைவரையோ அம்மாவையோ காமராஜரையோ அண்ணாவையோ பேசாமல் புகழாமல் அரசியல் பண்ணவும் முடியாது, நீங்கள் ஓட்டு வாங்கவும் முடியாது.
4 ஓட்டும் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து இவங்க 4 பேர்த்து பேரையும் ஒரு ஜெபம் பண்ணுற மாதிரி 108 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கும். சொன்னீங்கன்னா தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் பாஜக மேடைகளில் திடீர்னு வந்து புரட்சித் தலைவருக்கோ இல்லை அம்மாவுக்கோ ஏன் அந்த பேர் வந்து அதிகமாக வருது, இந்த ஒரு காரணம் தான். அதனால் நீங்கள் வந்து சரத்குமார் இப்படி சொன்னதில் இப்படி ஒரு ரீசன் இருக்குமா, அப்படி இருக்க ரீசன் இருக்குமோனா, அவர் நானும் பாலிட்டிக்ஸில் இருக்கேன், அந்த வடிவேல் சார் வந்து ஒரு படத்தில் வந்து நானும் ரவுடி தான் வண்டியில் ஏறுவார்ல, அந்த மாதிரி நானும் பாலிட்டிக்ஸில் இருக்கேன்னு நிரூபிக்கிற ஒரு விஷயமா தான் அதை பார்த்துக்கணும். அவர் ரொம்ப நீங்கள் சீரியஸாக போட்டு அடிக்கக்கூடாது. சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி மேம்.